வணக்கம். உரிமை தொகை குறித்து ஒரு முக்கியமான அறிவிப்பை தமிழ்நாடு அரசு அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. இன்னும் 3 மாதத்துல இந்த ஒரு திட்டத்தை எக்ஸ்டெண்ட் பண்ண போறாங்க அப்படிங்கிற ஒரு மகிழ்ச்சியான தகவல் வெளியானதை தொடர்ந்து இன்னும் ஒரு முக்கியமான தகவலையும் தமிழக அரசு வெளியிட்டிருக்கிறாங்க. அதாவது திருநங்கைகள், கணவனை இழந்த பெண்கள், தனியாக வசிக்கிற பெண்கள் இவங்க எல்லாத்துக்குமே இந்த ஒரு உரிமை தொகை பெற முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதுக்கான சில ரூல்ஸ்களை தமிழ்நாடு அரசு அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதாவது திருநங்கைகள் தலைமையில குடும்பம் இருந்துச்சு அப்படின்னா அவங்க இந்த திட்டத்தில் விண்ணப்பம் பண்ணி மாதம் 1000 ரூபாய் வாங்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே போல குழந்தைகளோடு தனியா வசிக்கிற பெண்கள், கைம்பெண்கள் இவங்க எல்லாருமே இந்த ஒரு திட்டத்துக்கு கீழே அமௌண்ட் வாங்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஒருவேளை ரேஷன் கார்டுல மனைவியுடைய பெயர் விடுபட்டு இருந்துச்சு அப்படின்னா 21 வயது பூர்த்தியான வேறு ஏதாவது பெண்கள் இருந்தா அவங்கள பயனாளிகளா இந்த திட்டத்துக்கு கீழே கருதப்பட்டு அவங்களுக்கான அமௌண்ட் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதனால இந்த ஒரு திட்டத்துக்கு கீழே என்னென்ன விதிமுறைகள் சொல்லியிருக்கிறாங்களோ அது எல்லாத்தையும் கரெக்டாக தெரிஞ்சுட்டு முழுமையாக படிச்சுட்டு அதுக்கப்புறம் தகுதி இருக்கிறவங்க அப்ளை பண்ண சொல்லியிருக்கிறாங்க.